அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ராணி மங்கம்மாள் நாவலின் 7 முதல் 9 வரை உள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். அத்தியாயம் 7. வஞ்ச புகழ்ச்சி வலை. ரகுநாத சேதுபதி தாம் மிகவும் சிக்கலான எதிரிதான் என்பதை நிரூபித்தார். மானாமதுரையிலேயே படைகளை தங்க வைத்துக் கொண்டு ரங்ககிருஷ்ணன் ராமநாதபுரத்துக்கு தூது அனுப்பியும் பயனில்லை. போய் வந்த தூதுவன் ராமநாதபுரத்தில் பொறுப்புள்ள யாரையும் சந்திக்கவும் முடியாமல், மேல் விவரம் எதையும் தெரிந்து கொள்ளவும் முடியாமல் திரும்பியிருக்கிறான். அவன் போனதாலும் பயனில்லை, திரும்பி வந்தும் பயனில்லை. ஒரு படையெடுப்பை பொருட்படுத்தி எதிர்ப்பதற்கு முன்வராத எதிரியின் நாட்டையோ ஊர்களையோ பொதுமக்களையோ வலிந்து தாக்கினால் வீணாக தன் பெயரும் தாயின் பெயரும் தான் கெடும் என்பது ரங்ககிருஷ்ணனுக்கு புரிந்தது. மறவர் சீமையையே தாய் நிலமாக கொண்ட தன் படை வீரர்களிலே எவ்வளவு பேர் அந்த தாக்குதலுக்கு ஒத்துழைப்பார்கள் என்பதையும் அவனால் சரியாக கணிக்க முடியாமல் இருந்தது. மதின்மேல் பூனை நிலைதான் இருந்தான். தங்கியிருந்த மானாமதுரையிலிருந்து அப்படியே படைகளை திருப்பிக் கொண்டு திருச்சிராபுரம் போகவும் முடியாது. பொழுது விடுகிற வரை ஒரே மனக்குழப்பமாயிருந்தது அவனுக்கு. விடிந்ததும் ஒரு முடிவு கிடைத்தது அவனுக்கு. எப்படியும் ராமநாதபுரம் சென்று சேதுபதியை நேருக்கு நேரு சந்திக்காமல் எதையும் முடிவு செய்வதற்கில்லை என்ற எண்ணத்துடன் படைகளோடு ராமநாதபுரம் நோக்கி பயணத்தை தொடர்ந்தான் அவன். தாய்க்கும் ஒரு தூதுவன் மூலம் நிலைமையை சொல்லி அனுப்பினான். கோடையின் பகல் நேரம். பயணத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தது. இந்த படைகள் மறவர் சீமைக்குள் நுழைந்து தலைநகரை தாக்கி விரைந்தது அந்த சீமையின் சிற்றூர்களையும் பேரூர்களையும் மக்களையும் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என தெரிந்தது. எந்த அலட்சியமும் தற்செருக்கும் ரங்ககிருஷ்ணனின் மனதில் அந்தரங்கமாகவே உறுத்தின. கண்மூடித்தனமாக தன்னை ஏற்று வழிபடும் மக்களை நம்பித்தான் சேதுபதி இத்தனை இருமாப்போடு இருக்கிறார் என்று புரிந்தது. பொதுமக்களோ படைவீரர்களின் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கிற தேசத்தில் அந்நியர்கள் புகுந்து தொல்லைப்படுத்தவே முடியாதுதான். மறவர் சீமையின் தலைநகரான ராமபுரத்தை நெருங்க நெருங்க இந்த கட்டுப்பாடு வெளிப்படையாகவே புரிந்தது. சேதுபதியின் வலிமையே இந்த கட்டுப்பாடுதான் என்று விளங்கியது. அப்போது தானும் தன் படை வீரர்களும் மறவர் சீமை மேல் படையெடுத்து வந்திருப்பதும் தனக்கு தன் தாய்க்கும் குமாரப்ப பிள்ளையை கொன்ற விஷயமாகவும் மறவர் நாட்டை சுயாதீன பிரகடனம் செய்ததன் மூலமாகவும் ஏற்பட்டிருக்கும் மனத்தாங்கல்கள் இவையெல்லாம் சேதுபதிக்கு புரியாமல் இருக்கும் என்று ரங்ககிருஷ்ணன் நினைக்கவில்லை. திருச்சிராபுரத்துக்கு சுயாதீன பிரகடனம் செய்து மறவர் சீமையிலிருந்து தூதன் அனுப்பப்பட்ட விதம், இப்போது இந்த படையெடுப்பை எதிர்கொள்ளும் பாணி, எல்லாவற்றிலுமே சேதுபதியின் அலட்சிய போக்கு தெரிவதை ரங்ககிருஷ்ணனால் உயிர்த்துணர முடிந்தது. தன் தாய் கையாலாகாதவள், தான் சிறுபிள்ளை என்ற எண்ணத்தில்தான் சேதுபதி இவ்வளவும் செய்கிறார் என்று அவனுக்கு பட்டது. தனது படைத்தலைவர்களில் ஒருவனாகிய முத்துராமலிங்க பூபதியை கூப்பிட்டு ரங்ககிருஷ்ணன் மறுபடியும் பேசி பார்த்தான். சேதுபதியின் படைகள் நம்மை எதிர்க்க வரவில்லை. மறவர் சீமைக்குள் வெகு தூரம் ஊடுருவி நாம் முன்னேறிவிட்டோம். நாம் கடந்து வந்துவிட்ட பகுதிகளை நாமே வென்று கைப்பற்றிவிட்டதாக கருதலாமா என்றான். தர்மசங்கடமான நிலை அரசரே. இப்போது நாம் வென்றதாகவும் சொல்ல முடியாது, தோற்றதாகவும் சொல்ல முடியாது. சிங்கம் அயர்ந்து உறங்கும் போது அதன் குகைக்குள் தெரிந்தோ தெரியாமலோ நுழைந்துவிட்ட புள்ளிமான் அதை தன் வெற்றியாக சொல்லி கொண்டு விட முடியுமா? நம் நிலையும் அதுதான் என்றான் படைத்தலைவன். சேதுபதி சிங்கம், நான் மான் இல்லையா என்று இளவரசன் கேட்டான். நம்மை குறைத்து சொல்லவில்லை அரசே. போரில் நாம் எதிரியை மதிப்பது தவறாகாது என்றான் படைத்தலைவன். வெற்றியும் தோல்வியும் தெரியாமலே எவ்வளவு தூரம்தான் படையோடு முன்னேறுவது என்றான் இளவரசன். ராமநாதபுரம் போய் சேதுபதியை சந்தித்துவிட்டால் 2இல் 1 தெரிந்துவிடுமே அரசே என்றான். போர்க்களத்தில் சந்திக்க வேண்டிய எதிரியை அரண்மனையிலா போய் சந்திப்பது என்று இளவரசன் கேட்டான். அரசியலில் நிரந்தரமான எதிரியுமில்லை, நிரந்தரமான நண்பனுமில்லை. சந்தர்ப்பங்கள்தான் நட்பையும் பகையையும் உருவாக்குகின்றன என்று அமரராகிவிட்ட தங்கள் தந்தையார் அடிக்கடி சொல்வதுண்டு அரசே என்றார். தனக்கு மறுமொழி கூறுகிறவனுடைய வார்த்தைகளை அணு அணுவாக கவனித்து அதில் எந்த சிறு தொனியிலும் கூட சேதுபதியை குறைத்து பேசவோ விட்டு கொடுக்கவோ செய்யாத உறுதி இருப்பதை புரிந்து கொண்டான் ரங்ககிருஷ்ணன். இப்படிப்பட்ட படை வீரர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்ற மலைப்பு அவனுக்கு ஏற்பட்டது. அமைதியாகவும் இயல்பாகவும் இருக்கிற மக்களை எதிர்த்து தாக்குவதும் பொருத்தமாக படவில்லை. மறவர் சீமையை சேராத விஜயநகர வாரிசுகளாகிய 2 சுயஜாதி படைத்தலைவர்களையும் நடுநடுவே அழைத்து தன் சந்தேகத்தை தெரிவித்து யோசனை கேட்டபோது அவர்கள் அனைவரும்
ரங்ககிருஷ்ணனின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தினார்கள். சேதுபதி வேண்டுமென்றே நாடகமாடுகிறார். அவருடைய நாடகத்தையும் பாசாங்கத்தையும் கலைத்து அவரை உண்மையான கோபத்தோடு வெளியே வரச் செய்ய எந்த தீவிரமான செயலில் இறங்குவது என்றுதான் புரியாமல் இருந்தது. முன்னுக்கு போனாலும் இடித்தது, பின்னுக்கு நகர்ந்தாலும் உரசியது. உண்மை போரை தொடங்குவதற்கு முன்பே தன் எதிரியை சொந்த மனப்போராட்டங்களிலேயே சிக்கி தவிக்க வைத்து திணறும்படி செய்துவிட்ட கிழவன் சேதுபதியின் அரசியல் முதிர்ச்சியும் பக்குவமும் பிரமிக்கும்படி இருந்தன. ரங்ககிருஷ்ணனின் படைவீரர்களும் அவனும் ராமநாதபுரத்தை அடைவதற்குள் திரிசரபுரத்திலிருந்து ஒரு தூதுவனை தாய் மங்கம்மாள் அனுப்பியிருந்தாள். வந்து சந்தித்த அந்த தூதுவன் ஒரு ஓலையை அளித்திருந்தான். ரகுநாத சேதுபதி கிழச்சிங்கம் மிகவும் சிக்கலான எதிரி. ஆத்திரமோ பரபரப்பு அடையாமல் நிதானமாக நடந்து வெற்றி கொள்ள முயல்க என்பது போல் தாயும் அச்சயாவும் அந்த ஓலையில் ரங்ககிருஷ்ணனை எச்சரித்தார்கள். தங்கள் அறிவுரையை மதித்து அதன்படியே நடப்பேன், கவலை வேண்டாம் என்று தாய்க்கு மறுமொழி அனுப்பிவிட்டு மேலே பயணத்தை தொடர்ந்தான் ரங்ககிருஷ்ணன். ரங்ககிருஷ்ணனும் படைவீரர்களும் மறுநாள் முற்பகல் வேளையில் ராமநாதபுர எல்லையை அடைந்தபோது புறக்கோட்டையாகிய வெளிப்பட்டணத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். மிகவும் சாதுரியமான முறையில் அந்த தடை செய்யப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் அரண்மனை சேர்ந்த வீரர்கள் வெயில் நேரத்துக்கு மிதமான குளிர்ந்த பானகமும் வெள்ளரி பிஞ்சுமாக எதிர்கொண்டு ரங்ககிருஷ்ணன் படைவீரர்களை உபச்சரித்தார்கள். கோடை வெயிலில் அலைந்து வந்த களைப்பாலும் தாகத்தாலும் ரங்ககிருஷ்ணனின் படைவீரர்களாலும் அதை ஏற்காமல் இருக்க முடியவில்லை. ரங்ககிருஷ்ணனோ படைத்தலைவர்களோ அந்த உபசரணையை ஏற்கக்கூடாது என்று தங்கள் படைவீரர்களை தடுக்கவும் இயலாமல் போயிற்று. ரங்ககிருஷ்ணன் யோசித்துக் கொண்டிருந்த போதே ராமநாதபுரம் அரண்மனையைச் சேர்ந்த மந்திரி பிரதானிகள் அவனை எதிர்கொண்டு வந்து, சேதுபதி சபையில் கொலுவீற்றிருக்கிறார். சபை நடந்து கொண்டிருக்கிறது. புலவர்களும் கலைஞர்களும் தங்கள் கவித்திறனையும் கலைத்திறனையும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பாதியில் எழுந்து வந்தால் புலவர்களையும் கவிஞர்களையும் அவமதித்தது போல் ஆகிவிடுமே என்று தயங்கி எங்களை கூப்பிட்டு உரிய ராஜமரியாதையோடு தங்களை எதிர்கொண்டு அழைத்து வருமாறு அனுப்பினார் என்று அவர்கள் பயபக்தியுடன் கூறினர். அவர்கள் அழைப்பை ஏற்று உள்ளே போவதா வேண்டாமா என்று ஓரிரு கணங்கள் தயங்கினான் ரங்ககிருஷ்ணன். ஒரு பெரிய விருந்தினரை சகல அந்தஸ்களுடன் வரவேற்பது போலத்தான் அவனை வரவேற்று கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆனால் ஒரு வித்தியாசத்தை ரங்ககிருஷ்ணன் அத்தனை பரபரப்பிலும் கூர்ந்து கவனிக்க தவறவில்லை. ஒரு பேரரசனை அவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு சிற்றரசன் வரவேற்பது போல் சேனாதிபதி தானே எதிர்கொண்டு வந்து வரவேற்காமல், ஒரு சுயாதீனமான நாட்டின் அரசன் மற்றொருவனை வரவேற்பது போல் மந்திரி பிரதானிகள் வந்து வரவேற்று கொண்டிருந்தார்கள். புலவர்களையும் கலைஞர்களையும் சாக்கு சொல்லிவிட்டு சேதுபதி சாமர்த்தியமாக கொலு மண்டபத்துக்குள்ளே இருந்து கொண்ட சாதுரியம் அவனுக்கு புரிந்தது. புரிந்து என்ன செய்ய? அதற்குள்ளேயே அவனது சொந்த படைவீரர்களில் பெரும்பாலானோர் சேதுபதியின் வீரர்கள் அளித்த சுக்குமணம் கமழும் இனிய குளிர்ந்த பானகத்தையும் இளம் வெள்ளரி பிஞ்சுகளையும் ரசித்து சுவைக்க தொடங்கியிருந்தனர். எங்கும் உறவும் இணக்கமும் தெரிந்தனவே தவிர பகைமையோ குரோதமோ தெரியவில்லை. வேறு வழியின்றி தன் நம்பிக்கையுரிய இரண்டொரு சுயஜாதி படைத்தலைவர்களோடு சேதுபதியின் ஆட்கள் வழிகாட்டி அழைத்து செல்ல அவர்களோடு கொலு மண்டபத்திற்கு சென்றான் ரங்ககிருஷ்ணன். கொலு மண்டபத்தை சுற்றிலும் உட்கோட்டையிலும் மல்யுத்தம் புரிபவர்கள் போல் கட்டுமஸ்தான மறவர் சீமை வீரர்கள் நின்றிருந்தனர். உட்கோட்டையும் அரண்மனையும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறைந்து தென்பட்டன. எல்லாம் இயல்பாகவும் சகஜமாகவும் தெரிந்தாலும் கோட்டைக்குள் வந்திருக்கும் மரியாதைக்குரிய எதிரி முரண்டினால் அடுத்த வினாடியே அடக்கிவிட ஏற்பாடுகள் ஆயத்தமாயிருப்பது நன்கு புரிந்தது. விசாலமான அந்த அரண்மனையில் கொலு மண்டபத்தில் ரங்ககிருஷ்ணன் உள்ளே நுழைந்தபோது மயில் நடனம் எனப்படும் மயிலாட்டம் ஆடி முடித்திருந்த அதே மயிலாட்டத்துக்குரிய கோலத்திலிருந்து ஓர் அழகிய இளம்பெண்ணுக்கு கரகாட்டம் ஆடி முடித்திருந்த ஒரு இளம்பெண்ணுக்கும் பரிசுகள் வழங்க கொண்டிருந்தார் கிழவன் சேதுபதி. சேதுபதி ரங்ககிருஷ்ணனும் அவனுடைய படைத்தலைவர்களும் உள்ளே நுழைந்ததை முதல் சில கணங்கள் தாம் கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் சன்மானம் அளிக்கிற சாக்கில் ரங்ககிருஷ்ணனை கொஞ்சம் அலட்சியப்படுத்த முடிந்தது அவரால். மிகவும் தற்செயலாக நேர்வது போல் அதை செய்தார் அவர். ஆனால் அடுத்த சில கணங்களிலேயே சேதுபதி சமாளித்து கொண்டு விட்டார். வரவேண்டும் வரவேண்டும், சின்னநாயக்கரை வரவேற்க இந்த சேதுபதியின் ஏழை ராஜசபை கொடுத்து வைத்திருக்கிறது.
பட்ட மகிழ்ச்சியுடன் வருவீர்கள் என்று விருந்தளிக்க காத்திருக்கிறேன் நான். தனியாக வந்திருக்கிறீர்களே என்று எதிர்கொண்டு நடந்து ஓடி வந்து ரங்ககிருஷ்ணனை அப்படியே கட்டி தழுவிக்கொண்டார் அவர். கிழச்சிங்கம் ஒன்று ஓடி பாய்ந்து வந்து ஓர் இளைஞனை கட்டி தழுவது போல் இருந்தது அந்த காட்சி. ரங்ககிருஷ்ணன் அந்த தழுவுதலை தவிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் திணறினான். அடுத்து அவர் செய்த காரியம் அவனை இன்னும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. தன் சபைக்குள் திடீரென்று நுழைந்துவிட்ட ரங்ககிருஷ்ணன் முதலியவர்களை முறையாக வரவேற்பது போல் சபையினரை நோக்கி சேதுபதி கூறலானார். சபையோர்களே, நம் சின்னநாயக்கர் பதவியேற்று முடிசூடி கொண்டு படைகளுடன் இறைவன் அருளையும் ஆசியையும் பெற ராமேஸ்வர யாத்திரை மேற்கொண்டு இப்போது வந்திருக்கிறார். நமது மறவர் சீமை மேலும் என் மேலும் உள்ள அன்பை தெரிவிக்கவே நடுவழியில் இங்கு வந்து நமது விருந்தினராக தங்கப் போகிறார். ஐதீகப்படி ராமேஸ்வர யாத்திரை திரும்பும்போது மறுபடியும் இங்கு வருவார். இவருடைய ராமேஸ்வர யாத்திரை ஒரு குறையுமின்றி பூரணமாக நிறைவேற நாமும் நமது மறவர் சீமை மக்களும் சகல உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று உருக்கமான குரலில் சபையோர் கேட்கும்படி பகிரங்கமாக கணீர் என்று முழக்கமிட்டு அறிவித்தார் சேதுபதி. ரங்ககிருஷ்ணனுக்கு இதை கேட்டு ஒரே திகைப்பு. அப்போது அந்த சூழலில் அதை மறுக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் திணறினான் ரங்ககிருஷ்ணன். மறுத்தால் ராமேஸ்வரத்தை மதிக்காதவன் என்ற கெட்ட பெயர் தனக்கு ஏற்படும். ஆதரித்தால் தான் படையெடுத்து வந்திருப்பதே யாருக்கும் தெரியாது போய்விடும். சேதுபதியின் சாதுரியத்தை கண்டு வியப்பு மட்டுமின்றி அதிர்ச்சியும் அடைந்தான் ரங்ககிருஷ்ணன். தன்னை அரசன் என்றோ பேரரசன் என்றோ ஏற்பதை அறிவிக்கும் எந்த சொல்லாலும் அழைக்காமல் தந்திரமாக சின்னநாயக்கர் என்று மட்டுமே அழைத்து சமாளிக்கும் சேதுபதியின் தந்திரமும் அவனுக்கு புரியத்தான் செய்தது. பரராச கேசரி என்று சேதுபதிக்கு பட்டமளித்து பாராட்டிய தன் தந்தை சொக்கநாத நாயக்கரையே பெரிய நாயக்கர் என்றுதான் அவர் அழைப்பது வழக்கம் என்று ரங்ககிருஷ்ணன் கேள்விப்பட்டிருந்தான். உயரமும் பருமனுமாக உயர்ந்து நின்று விடரி மயிரோடு சிலித்து கொண்டு நிற்கும் சிங்கம் போன்ற சேதுபதியின் பார்வையைக் கண்டு என்ன சொல்லி சமாளிப்பதென்று புரியாமல் தயங்கினான் ரங்ககிருஷ்ணன். அதற்குள் அவனை அமர செய்தார் சேதுபதி. எங்கே நம்முடைய புகழ்பெற்ற சேது நாட்டு அவைப்புலவர்கள்? சின்னநாயக்கரின் ராமேஸ்வர யாத்திரையை புகழ்ந்து பாடுங்கள் பார்க்கலாம் என்று கிழவன் சேதுபதி அதற்குள் முந்திக்கொண்டு சேது நாட்டு தமிழ் புலவர்களை அழைத்து ரங்ககிருஷ்ணனை மேலும் திணறடித்தார். புலவர்களில் முதன்மையான ஒருவர் அவையில் முன்வந்து சேதுபதியையும் ரங்ககிருஷ்ணனையும் அடங்கிவிட்டு பாடத் தொடங்கினார். பாட்டிலும் ரங்ககிருஷ்ணன் ராமேஸ்வர தரிசனத்துக்காகவே பழகாத தூரம் வழிகடந்து வந்திருப்பதாகவே பாடியிருந்தார் புலவர். ரங்ககிருஷ்ணனுக்கு அருகே அமர்ந்திருந்த அவனுடைய சொந்த தளபதிகளில் ஒருவர் சற்றே அதிகமான தமிழ்நாணமுடையவர். அவர் இந்த வெண்பாவை கூர்ந்து கேட்டு கொண்டிருந்துவிட்டு மெல்ல திரும்பி ரங்ககிருஷ்ணனின் காதருகே குனிந்தி, பாட்டில் மோசம் இருக்கிறது அரசே. மேலோட்டமாக உங்களை புகழ்வது போல் பாடப்பட்டிருந்தாலும் உள்ளே பயங்கரமான பொடி வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். ரங்ககிருஷ்ணன் அதை கேட்டு மேலும் அதிர்ச்சி அடைந்தான். அந்த பாடலில் அப்படி என்ன பொடி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கேயே அரசவையில் விரிவாக கேட்டறிய முடியாமல் இருந்தது. சூழ்நிலை அதற்கு இசைவாக இல்லை. சேதுபதியின் சாதுரியங்களும் சாமர்த்தியங்களும் வேறு ரங்ககிருஷ்ணனை அயர்ந்து போக செய்திருந்தன. சபையில் மேலும் பல புலவர்கள் ரங்ககிருஷ்ணனை வாழ்த்தினர். ஓரிரு கணங்கள் அந்த சீமையின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறோம் என்பதை கூட ரங்ககிருஷ்ணனை மறந்து போக செய்திருந்தனர். இப்படியும் சாதுரியமாக நடிக்க முடியுமா என்று சேதுபதியை பற்றி வியந்து மலைந்து கொண்டிருந்த அதே சமயம் தன் படையெடுப்பு பயன்படாமல் தளர்ந்து போனதை எண்ணி ரங்ககிருஷ்ணனுக்கு வருத்தமாகவும் இருந்தது. அவனோடு வந்திருந்த படைவீரர்கள் வெளிக்கோட்டையில் சேது நாட்டு விருந்துபச்சாரத்தை ஏற்று மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருந்தார்கள். அவனை தனியே பிரித்து அழைத்து வந்த உற்சாகமான புகழ் வார்த்தைகளால் சிறைப்படுத்த முயல்வது போல் இருந்தது சேதுபதியின் செய்கை. ஓர் எதிரியை மெய்யான சிறைச்சாலையில் அடைப்பதை கூட புரிந்து கொண்டு விடலாம். புகழ் வார்த்தைகள் என்ற சிறைச்சாலையை பின்னி அதில் அடைப்பது மிகவும் அபாயகரமானது. கெட்டிக்காரர்கள் தங்களுக்கு வேண்டாத எதிரிகளை சிறையில் அடைக்க மாட்டார்கள். முகஸ்துதி செய்தே வீழ்த்தி விடுவார்கள் என்று தாய் அடிக்கடி தன்னிடம் கூறியிருப்பதை இப்போது நினைத்தான் ரங்ககிருஷ்ணன். கொழுந்துவிட்டு எரியும் தீயில் தண்ணீரை கொட்டுவது போல் அவன் மனதிலிருந்த பகைமை வெப்பத்தை அணைய செய்து
உபசரித்து கொண்டிருந்தார் சேதுபதி. அடீரென்று பேச்சை நடுவிலே முறித்து எல்லா ராஜதிரைகளையும் கலைந்தெறிந்துவிட்டு, நீங்கள் என்ன மனிதராகிய குமாரப்பிள்ளையை குடும்பத்தோடு கொன்றுவிட்டீர்கள். சேது நாட்டை சுயாதீன பிரகடனம் செய்து கொண்டீர்கள். இக்காரணங்களுக்காக உங்கள் மேல் நான் படையெடுத்து வந்திருக்கிறேன் என்று முகத்துக்கு முகம், நேருக்கு நேர் சுட சுட சொல்லி வேண்டும் என்று துடிதுடித்தான் ரங்ககிருஷ்ணன். ஆனால் அதுவும் அவனால் முடியவில்லை. சேதுபதி சாமர்த்தியமாக அவனை பேசவிடாமல் சமாளித்தார். அவரை தொடர்ந்து பேசியும் கொண்டிருந்தார். நம்முடைய நட்பு உங்கள் தந்தையர் காலத்திலிருந்து வளர்ந்து வருவது. பெரிய நாயக்கர் அரசியல் விஷயங்களில் என்னை தமது வழக்கையாக நம்பி வந்திருக்கிறார் என்பதை உங்கள் அன்னையார் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் என்றார். அதெல்லாம் சரி, இப்போது நான் வந்த காரியம் என்றான் இளவரசன். அதற்கென்ன அவசரம் சின்ன நாயக்கரே? வந்த காரியத்தை பேசாமல் நீங்களும் திரும்பி போய்விடப் போவதில்லை, கேட்டுக்கொள்ளாமல் நானும் விட்டுவிடப் போவதில்லை என்றார் சேதுபதி. ஒத்தி போடாமல் அதை பேசிவிடுவது நம் இருவருக்குமே நல்லது. நீங்களும் என்னை புரிந்து கொள்ளலாம், நானும் உங்களை புரிந்து கொள்ளலாம் என்றான் இளவரசன். நாம் இருவரும் இனிமேல் தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமா சின்ன நாயக்கரே என்று கேட்டுவிட்டு அர்த்த புஷ்டியோடு ரங்ககிருஷ்ணனின் முகத்தை ஏறிட்டு நோக்கி புன்னகை செய்தார் சேதுபதி. அந்த புன்னகை வெறும் புன்னகையா, நமட்டு சிரிப்பா என்று வகைப்படுத்த முடியாதபடி இருந்தது. ரங்ககிருஷ்ணன் தொடர்ந்தான். புரிந்து கொள்ளாமலே புரிந்து கொண்டு விட்டதாக நினைப்பதும், புரிந்து கொண்டு விட்டும் புரிய முடியாத சூழ்நிலையில் தவிப்பதும் இருதரப்புக்குமே நல்லதில்லை என்றான். அத்தகைய இரண்டுங்கெட்டா நிலைமை என்றும் எதிலும் எனக்கு இன்று வரை ஏற்பட்டதில்லை சின்ன நாயக்கரே என்றார் சேதுபதி. இங்கே சபையில் பேச முடியாது, தனியே போய் நாம் பேசியாக வேண்டும் என்று இளவரசன் சொன்னான். இப்படி பதற்றமும் பரபரப்பும் வாலிய வயதுக்குரியவை சின்ன நாயக்கரே. பதற்றும் பரபரப்பும் நீங்கி உணர்ச்சிகள் பக்குவப்பட அனுபவ முதிர்ச்சிதான் உதவ முடியும் என்றார் சேதுபதி. அறிவுரை கேட்டுக்கொள்ள நான் இங்கு வரவில்லை என்றான் இளவரசன். ஆத்திரப்பட்டு பயனில்லை சின்ன நாயக்கரே. இன்னும் சிறிது நேரத்தில் என்னோடு விருந்துண்ண போகிறீர்கள். அப்போது தனியாக அந்தரங்கமாக நாம் இருவர் மட்டுமே இருப்போம். எல்லாம் பேசிக்கொள்ளலாம். பொதுவாக செயலில் காட்ட முடியாத ஆத்திரத்தை வார்த்தைகளில் காட்டி வீணாக்குவர்களை பற்றி நான் அதிகம் கவலைப்படுவதில்லை. ஆனால் உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் கவலைப்படுகிறேன் சின்ன நாயக்கரே என்றார் சேதுபதி. இதற்கென்ன அர்த்தம் என்றார் இளவரசர். புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தா விளக்குவது சின்ன நாயக்கரே என்றார். வார்த்தைகளை ஆயுதங்களாக பயன்படுத்தி எதிரிகளை மர்மமாக தாக்கும் கலை எனக்கு புதியது, புரியாதது என்றான் இளவரசன். சேதுபதி இதை கேட்டு சிரித்தார். பின்பு நிதானமாக சொன்னார். அஜாத சத்ரு என்று சமஸ்கிருதத்தில் ஒரு தொடர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், அதற்கென்ன இப்போது? தனக்கு இன்னும் எதிரியே பிறக்கவில்லை என்று துணிந்திருக்கிற தீரனை பற்றிய தொடர் அது என்றார் இளவரசர். அந்த தொடர் வாழ்வில் எனக்கு மிகவும் விருப்பமானது சின்ன நாயக்கரே என்றார். இதை கேட்டு ரங்ககிருஷ்ண சேதுபதியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவருடைய முகமோ அவருக்கு ஒரு முகமூடியாய் இருந்தது. அவனால் அவரது உள்ளே ஓடும் எண்ணங்களை அப்போது நிறுத்து பார்க்க முடியவில்லை. அரசவை கலர்ந்தது. ரங்ககிருஷ்ணனோடு உடன் வந்திருந்தவர்களை விருந்தினர்கள் பொதுவாக உணவருந்தும் அரண்மனை போஜசாலைக்கு உரியவர்களோடு அனுப்பிவிட்டு அவனை மட்டும் தன்னோடு தனியே அழைத்து கொண்டு சென்றார் சேதுபதி. அவர்களுக்கு சேதுபதியின் குடும்ப பெண்டிரே பரிமாறினார்கள். அந்த அலங்கார அறையில் சிறப்பான சூழ்நிலையில் நெய்மணம் கமழும் அதிரசங்களையும் தேனில் பிசைந்த தினைமாவையும் உண்ணும்போது ரங்ககிருஷ்ணனின் மனம் என்னவோ கசப்பாகத்தான் இருந்தது. சேதுபதி அவனை விழுந்து விழுந்து உபசரித்தார். உளுந்து அரிசியோடு வெந்தயமும் சேர்த்து அரைத்து மெதுவாகவும் பத்திமயமாகவும் வார்க்கப்பட்ட மெத்தென்ற தோசைகளும் நாசிக்கு இதமான கொத்தமல்லி வாசனையோடு கூடிய துவையலும் உண்ண ருசியாயிருந்தன. விருந்தோம்பலிலும் பிற உபச்சரணங்களிலும் அவனை மிகவும் கவனமாகவும் மரியாதையோடும் நடத்தினார் சேதுபதி. சின்ன நாயக்கரே, அரசர்கள் என்பதற்காகவோ பேரரசர்கள் என்பதற்காகவோ நான் மயங்கி பயந்து மதிப்பதில்லை. இந்த அரண்மனையில் மிகவும் வேண்டியவர்களை மட்டும்தான் இப்படி என் குடும்ப பெண்களை முன்வந்து உபசரிப்பார்கள் என்றார் சேதுபதி. மிகவும் வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்களை கொன்று விடுவதும் கூட ஒரு வகை உபச்சரணைதானோ என்றார் இளவரசர்.
சேதுபதி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு களத்தில் இருந்த பார்வையை நிமிர்த்தி அவனை பார்த்தார். சுவையான இனிய உணவை அருந்தியபடி கசப்பான விஷயங்களை பேசுகிறீர்கள் சின்னநாயக்கரே என்றார். கசப்பும் அறுசுவைகளில் ஒன்றுதானே என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் அது ஓப்பதில்லை. விருந்தினரை கசப்புக்கு உள்ளாக்குவது இந்த அரண்மனையில் வழக்கமில்லை என்றார் சேதுபதி. குமாரப்பிள்ளை என்று தான் தொடங்கிய வாக்கியத்தை ரங்ககிருஷ்ணன் முடிப்பதற்குள்ளேயே சேதுபதி குறுக்கிட்டு, நல்ல மனிதராயிருந்தார், படிப்பாளியாயிருந்தார். ஆனால் அவருடைய விசுவாசமெல்லாம் புறப்பட்ட இடமாகிய சொக்கநாத நாயக்கரின் வம்சத்தில் தான் குவிந்திருந்ததே தவிர வந்து சேர்ந்த இடமாகிய சேது நாட்டின் மேல் எல்லளவும் இல்லை என்றார். உண்மையாக ஒரு தரப்புக்கு மட்டும் விசுவாசமாயிருப்பது பாவம் என்றும் விசுவாசத்துக்கு புது விளக்கம் இப்போதுதான் புரிகிறது. எல்லோருக்கும் விசுவாசமாயிருப்பது இங்கிதமே அன்றி விசுவாசமாகாது என்றார் இளவரசர். சின்னநாயக்கர் சன்மார்க்க பாஷையில் விசுவாசத்தை பற்றி விளக்குகிறார் போலிருக்கிறது. எனக்கு அரசியல் நிகண்டிப்படிதான் அதற்கு அர்த்தம் தெரியும் சின்னநாயக்கரே என்றார் சேதுபதி. சேது நாட்டில் சன்மார்க்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லாதபடிதான் ஆட்சியும் நடக்கும் என்று இதுவரை புரிந்து கொள்ளாதது என் தவறென்று இப்போதுதான் தெரிகிறது என்றார் இளவரசர். சன்மார்க்கத்தை பற்றி சின்னநாயக்கரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு தமிழ் புலமைக்கு பெயர் பெற்ற சேது நாட்டில் இன்னும் அத்தனை அறிவு பஞ்சம் ஏற்படவில்லை என்றார் சேதுபதி. துரதிருஷ்டவசமாக சோற்று பஞ்சத்தை போல் அறிவு பஞ்சம் கண்களுக்கு தெரிவதில்லை என்றார் இளவரசர். இந்த விருந்திலே இல்லாத கசப்பு சுவையை உண்டாக்கிவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பதென்று சின்னநாயக்கர் கங்கணம் கட்டி கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்திருப்பது போல் தோன்றுகிறது என்று சேதுபதி சொல்ல, அயராமல் பதற்றமின்றி சிரித்தபடிதான் பேசினார். விஷயங்களால் பாதிக்கப்பட்ட பரபரப்பும் பதற்றமும் ஆத்திரமும் ரங்ககிருஷ்ணனின் குரலிலும் வார்த்தைகளிலும் உண்டாக்கியிருந்த சூட்டை போன்றதொரு சூட்டை சேதுபதியின் குரலிலோ வார்த்தைகளிலோ காண முடியவில்லை. உடனே கோபமும் ஆத்திரமும் பட்டுவிடாத இந்த ராஜதந்திர அடக்கத்தை தான் பொல்லென புறம் வேர்க்காதிருத்தல் என தன் தாய் அடிக்கடி கூறுகிறாள் என்பது இப்போது ரங்ககிருஷ்ணனுக்கு தோன்றியது. சேதுபதியின் உரையாடல் இப்படி ரங்ககிருஷ்ணனுக்கு தன் தாய் அடிக்கடி கூறும் வாசகம் ஒன்றை நினைவுபடுத்தியது. தொடர்ந்து சேதுபதியிடம் சொல்லிக்கொண்டே போனான் அவன். சொல்லாமல் கொல்லாமல் மற்றவர்களுக்கு கப்பம் கட்டும் ஒரு நாடு திடீரென்று தனக்குத்தானே சுயாதீனமாவது கூட அறிவு பஞ்சமில்லாததால் தான் நடக்கிறது போலும் என்றான் இளவரசர். இதற்கு ஆம் என்றும் பதில் சொல்லலாம், இல்லை என்றும் பதில் சொல்லலாம். ஆனால் இல்லை என்று பதில் சொல்ல தன்மானம் தடையாயிருக்கிறது, ஆம் என்று பதில் சொல்ல தன்னடக்கம் தடையாயிருக்கிறது சின்னநாயக்கரே என்றார் சேதுபதி. ரங்ககிருஷ்ணனிடம் அப்போது வார்த்தைகளையே ஊராக தீட்டி பிரயோகித்து ஒரு ராஜதந்திர போரை நடத்தினார் சேதுபதி. அந்த போரிலும் கூட அவர் கைதான் ஓங்கியிருந்தது. தான் ஆத்திரப்படாமல் எதிரியை முதலில் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரம் கொள்ள செய்கிறவன் அந்த கணமே எதிரியும் அறியாமல் அவனை ரகசியமாக வெற்றி கொண்டு விடுகிறான். ரங்ககிருஷ்ணனை பொறுத்தவரை அப்படி ஒரு மனதத்துவ வெற்றியை ரகுநாத சேதுபதி அடைந்திருந்தார். உணவருந்தி முடித்துவிட்டு பெண்கள் அலங்கார தாம்பாளங்களில் உழந்து வைந்த கனிகளையும் தாம்பூலத்தையும் தரித்து கொள்ள இருந்தபோது ரங்ககிருஷ்ணன் மறுபடி அவரிடம் வகையாக மாட்டிக்கொண்டான். வாழைப்பழ சீப்பிலிருந்து ஒரு பழத்தை தனியே எடுத்துக்கொண்டு, நன்றாக கனியவில்லை என்றான் ரங்ககிருஷ்ணன். நன்றாக கனியாத எதுவுமே இங்கே வராது, புரியுங்கள். கனிந்திருப்பது தெரியும். நல்ல கனிகளை கனிந்திருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க கூட நமக்கே ஒரு கனிவு தேவைப்படுவதுண்டு சின்னநாயக்கரே என்றார் சேதுபதி. சிரித்தபடியே நகைச்சுவைக்கு பேசுவது போல் பேசினாலும் தனக்கு அரசியல் விஷயங்களை பேசும் கனிவு போதாது என்பதை பொடி வைத்து சொல்கிற அவரது அங்கத பேச்சு ரங்ககிருஷ்ணனுக்கு புரிந்து உரைத்தது. வாழைத்தாராக அரண்மனைக்கு வரும்போது இவை கனியாமல் தான் வரும். எப்படியும் நாங்கள் இவற்றை கனிய வைத்து விடுவோம் என்றார் சேதுபதி. எப்படியும் கனிய வைப்பது என்பது தர்மமாகாது. ஒவ்வொன்றை கனிய வைப்பதற்கும் ஒரு முறை இருக்குமே என்றார் இளவரசர். சில வேளைகளில் கனிகளை கனிய வைப்பதற்கான முறைகளும் தர்மங்களும் மனிதர்களை கனிய வைக்க போதுமானவையாகவோ
பொருத்தமானவையாகவோ இருப்பதில்லை சின்ன நாயக்கரே என்றார் சேதுபதி. அப்போது வாதத்தில் தன் பக்கம்தான் மெல்ல வலுவிழுந்து போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது ரங்ககிருஷ்ணனுக்கே நன்றாக புரிந்தது. அத்தியாயம் 8. பாதிரியார் வந்தார். ரகுநாத சேதுபதியின் அந்த வார்த்தை வித்தகம் ரங்ககிருஷ்ணனை மெல்ல தளர செய்திருந்தது. பேச்சிலேயே எதிரியை வீழ்ச்சியடைய செய்யும் அந்த கிழ சிங்கத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினான் அவன். போரிலும் வெல்ல முடியாமல், பேச்சிலும் வெல்ல முடியாமல் சேதுபதியிடம் சிக்கி தவித்து கொண்டிருந்தான் ரங்ககிருஷ்ணன். சிக்கல்கள் இப்போது மேலும் சிக்கல்களாக இருந்தன. ஆத்திரத்தோடு படையெடுத்து வந்து தன்னை விருந்தனாக்கி ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை வந்தவன் போல மாற்றி காட்டி நாடகமாடிய அந்த சாமர்த்தியம் அவனை மருட்டியது, திகைத்து பிரமிழ செய்தது. மறுநாள் வைகரையில் ரங்ககிருஷ்ணனின் ராமேஸ்வர யாத்திரைக்கு ஏற்பாடு செய்ய தொடங்கியிருந்தார் சேதுபதி. அவனாலேயே அதை தடுக்க முடியவில்லை. ராமேஸ்வர தரிசனத்தை புறக்கணிக்கவும் முடியவில்லை. சேதுபதியின் விருந்துபச்சாரம் முடிந்ததும் உடன் வந்திருந்த படைத்தலைவர்களும் ரங்ககிருஷ்ணனும் மறுபடி சந்தித்து கொள்ள முடிந்தது. இரவில் அவர்கள் தங்கிய விருந்தினர் மாளிகையில் ஓரளவு தனிமையில் உரையாட வாய்ப்பு கிடைத்தது. அதுவரை தம் மனதில் ஆவலோடு அடக்கிக் கொண்டிருந்த ஒரு சந்தேகத்தை அப்போதுதான் ரங்ககிருஷ்ணன் தன்னுடன் வந்திருந்த படைத்தலைவர்கள் ஒருவரிடம் கேட்டான். என்னை புகழ்ந்து சேதுபதியின் சபையில் பாடப்பட்ட அந்த பாட்டில் ஏதோ மோசம் இருப்பதாக சொன்னாயே, அது என்ன என்றார். சொல்கிறேன் அரசே, மேலோட்டமாக பார்த்தால் அப்படி எதுவும் மோசம் இருப்பது போல் தெரியாது. ஆனால் தமிழ் யாப்பு இலக்கண மரபு தெரிந்தவர்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்றான் படைத்தலைவன். எங்கே எனக்கு புரியும்படியாக அதை விளக்கிச் சொல் என்றார். வெண்பாக்களில் வகையுளி என்று ஒன்று. நல்லெண்ணத்தோடு வாழ்த்தி பாடுகிற பாடலில் அந்த வாழ்த்துக்கு உரியவரின் பெயரில் வகையுளி செய்து 2 பிரிவாக பெயரை பிளக்கக்கூடாது என்றான். பெயரை பிளந்தால் என்று இளவரசன் கேட்க, அப்படி பிளப்பது மிகவும் அமங்கலமானது, மரபும் ஆகாது. முத்து வீரப்பர் என்ற தங்கள் பெயரை பிளந்து வகையுளி செய்து வாழ்த்தியிருக்கிறார்கள் என்றான். புரிகிறது, சந்தேகப்பட வேண்டிய காரியம்தான் என்றான் ரங்ககிருஷ்ணன். மேலும் சில நாட்கள் ராமநாதபுரத்தில் சேதுபதியின் விருந்தினராக தங்கிய பின் ராமேஸ்வர யாத்திரையும் நிறைவு செய்துவிட்டு முறைப்படி திரும்பும் காலையில் மீண்டும் ராமநாதபுரம் வந்தபோது திருச்சிரபுரத்திலிருந்து தூதன் வந்து காத்திருந்தான். வந்த தூதனிடமிருந்து ரங்ககிருஷ்ணனுக்கு பல விவரங்கள் தெரிந்தன. தான் படைகளோடு புகுந்தபோது மறவர் சீமையிலிருந்த சூழ்நிலையை விவரித்து தாய்க்கு ரங்ககிருஷ்ணன் ஏற்கனவே அனுப்பியிருந்த தகவலுக்கு அவளிடமிருந்து மறுமொழி இப்போது கிடைத்திருந்தது. நிலைமையை மேலும் சிக்கலாக்க முயல வேண்டாம், போரிட ஏற்ற சூழ்நிலை இல்லாமையால் பேசாமல் திரும்பிவிடவும் என்று மறுமொழி வந்திருந்தது. ரங்ககிருஷ்ணன் உள்ளடக்கிய ஆத்திரத்தோடும் படைகளோடும் வந்த வழியே திரும்ப நேர்ந்தது. வெற்றியா தோல்வியா என்று புரியாமலே போர் முடிந்திருந்தது. முதலில் திருச்சிரபுரத்திலிருந்து புறப்படும் போது இருந்த உற்சாகம் திரும்பும் போது இல்லை. பட்டமேற்று சூடிக்கொண்டதும் தொடங்கிய கன்னிப்போரே இப்படி காரிய சித்தி அடைந்ததாகிவிட்டது என்று மனம் கலங்கியது. ரங்ககிருஷ்ணனின் 2 குற்றச்சாட்டைகளையுமே சேதுபதி ஏற்கவில்லை, மறுக்கவும் இல்லை. லட்சியமும் செய்யவில்லை, அலட்சியமும் செய்யவில்லை. குமாரப்பிள்ளையின் கொலையை பற்றி மிக எளிதாக தட்டி கழித்து பதில் சொல்லிவிட்டார் அவர். முதலில் ஜாடை மாடையாக பதில்கள் இருந்தாலும் பின்னால் தொடர்ந்து தங்கியிருந்த சில நாட்களிலும் அப்பேச்சு நிகழ்ந்தபோது நேரடியாகவே ரங்ககிருஷ்ணனும் கேட்டான். நேரடியாகவே சேதுபதியும் பதில் சொல்லியிருந்தார். பதிலில் பணிவோ பயக்கமோ இருக்கவில்லை. குமாரப்பிள்ளை நாயக்க சாம்ராஜ்யத்தின் கௌரவ தூதராக இங்கு வந்திருப்பது உண்மைதான். அவரது சாவை தடுப்பது ஒன்றே சேது நாட்டின் லட்சியமில்லை. சேது நாட்டில் வாழ்ந்தபோது அவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக நானும் வருந்துகிறேன் என்றார் சேதுபதி. வருந்தினால் மட்டும் போதாது, இதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று இளவரசன் கேட்டார். கூற்றுவனாகிய யமதர்மராஜன் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சின்ன நாயக்கரே என்றார் சேதுபதி. குமாரப்பிள்ளையின் கொலைக்கும் சேது நாட்டு சுயாதீனம் கொண்டதற்கும் தொடர்ந்து சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இரண்டும் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கின்றன என்றார் இளவரசர். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் அனுமானம் செய்து பார்த்து பதில் சொல்லி கொண்டிருக்க நான் கடமைப்பட்டிருக்கவில்லை சின்ன நாயக்கரே.
என்று அந்த உரையாடலை முடித்துவிட்டார் சேதுபதி. அவரது முடிவான பதிலே சுயாதீன உரிமையை நிரூபிக்கும் விதத்தில் தான் அமைந்திருந்தது. சம்பிரதாயப்படி ராமேஸ்வர யாத்திரை என்று வந்தால் அதில் பகைமைக்கோ சச்சரவு சண்டைகளுக்கோ இடமில்லை. சமய ரீதியான சம்பிரதாயமும் அரசியல் பகைமையும் ஒன்றோடொன்று ஒத்துப்போவதில்லை. ரங்ககிருஷ்ணன் படையெடுத்து வந்த நோக்கத்தை மறைத்து ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை வந்திருப்பதாக மாற்றி நாடகமாடியதிலேயே ஒரு போரை நாசுக்காக தவிர்த்து விட்டார் சேதுபதி. அதே சமயத்தில் பயந்தோ பதறியோ தவிர்க்கதாகவும் காண்பித்து கொள்ளவில்லை. தன் தந்தையார் காலத்திலிருந்தே நாயக்க சாம்ராஜ்யத்துக்கு பெரிய தலைவலியாக இருந்து வந்திருக்கும் கிழச்சிங்கத்தை தானும் அதன் குகைக்குள்ளே போய் பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாமலே திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தான் ரங்ககிருஷ்ணன். ஏமாற்றம், சிறிது விரக்தி, உள்ளூர மனவேதனை எல்லாவற்றோடும் திரும்பிக் கொண்டிருந்தான் அவன். இந்த விதமான துயர நிலைமைகளால் தலைநகரத்துக்கு திரும்புகிற தொலைவு நீண்டு வளர்வது போல் இருந்தது அவனுக்கு. அவனும் அவனுடன் வந்திருந்த படைகளும் மறவர் சீமை எல்லையை கடந்து வெளியேறுவதற்குள்ளேயே இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியும் பரவியிருந்தது தெரிய வந்தது. ரங்ககிருஷ்ணன் போரிடும் நோக்கத்தோடு வந்து முடியாதென்று பயந்தோடு தோற்று திரும்பி கொண்டிருப்பதாக சேதுபதியே மறவர் சீமை முழுவதும் பரவும்படி ஒரு செவி வழி தகவலை அவிழ்த்து விட்டிருந்தார். மறவர் சீமையின் மூளை முடுக்குகளெல்லாம் அச்செய்தி பரவியிருந்தது. படை திரும்புகிற வழியில் உள்ள பல சிற்றூர்களில்தானே மாறுவேடத்தில் சென்று அதை தன் செவிகளாலேயே ரங்கவேஷ்ணன் கேட்க நேர்ந்தது. அதை கேட்டு கையாலாகாத வீண் கோபப்படுவதை தவிர அவன் வேறெதுவும் செய்ய முடியவில்லை. மானாமதுரைக்கு அருகே நள்ளிரவில் ஒரு தெருக்கூத்து நாடகத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று ஒட்டு கேட்டு இதை அவன் அறிய முடிந்தது. அது இராமாயண தெருக்கூத்து. பல நாட்களாக ஊரில் தொடர்ந்து நடந்து வந்த அந்த தெருக்கூத்தில் அன்று அசோகவனத்தில் திரிசடை முதலிய அரக்கியர் புடைசூழ சிறை வைக்கப்பட்டிருக்கும் சீதையுடன் ராவணன் வந்து கெஞ்சும் பகுதி நடந்து கொண்டிருந்தது. கனமான தோளில் சொந்த தலையை தவிர மற்றது 9 தலைகளையும் எழுதி கட்டிக்கொண்டு ராவணன் சீதையிடம் அட்டகாசமாக சிரித்து பேசி தன் வீரதீர பிரதாபங்களை அளந்தான். நடுநடுவே நாடகத்தின் சூத்திரதாரி குறுக்கிட்டு மறவர் நாட்டை ஆளும் சேதுபதியின் பெருமைகளை சொன்னான். அப்படி கூறும் ஒரு சந்தர்ப்பத்தில்தான் ரங்ககிருஷ்ணன் படையெடுத்து வந்து தோற்றி திரும்பி கொண்டிருப்பதாக ஒரு செய்தியையும் தோற்பாவை கூத்தின் நடுவே கூறப்பட்டது. வேறு சில ஊர்களிலும் இதே தகவலை ரங்ககிருஷ்ணன் தன் செவிகளாலேயே கேள்விப்பட்டான். மிகவும் வேண்டிய படைத்தலைவர்களும் அறிந்து கொண்டு வந்து இதை தெரிவித்தனர். நாட்டின் தெருக்கூத்துகள் நாடங்கள் மூலமாக கூட ஓர் அரசியல் தகவலை மக்கள் நம்பும்படியாக பரப்பும் சேதுபதியின் தந்திரம் அவனுக்கு புரிந்தது. அதே சமயம் தெருக்கூத்து மூலமாக பரப்பப்படும் ஒற்றை அதிகார பூர்வமான தகவலாக தான் கிளப்பி பிரச்சனையாக்கவும் முடியாது. சிக்கல் நிறைந்த எதிரி என்று மிக பொருத்தமான வார்த்தையால் சேதுபதியை வர்ணித்த அச்சயாவின் சொற்கள் அச்சர லட்சணம் பெறக்கூடியவை என்பதை இப்போது ரங்ககிருஷ்ணன் பரிபூரமாக உணர்ந்து அந்த மதியோகி சேதுபதியை மிக சரியான முறையில் எடை போட்டு நிறுத்தியிருப்பதை தன் மனதிற்குள் பாராட்டி கொண்டான். பாம்பென்று அடிக்கவும் முடியாமல் பழுதை என்று தாண்டவும் முடியாமல் அவனை திணறடித்தார் சேதுபதி. ஒரு திங்கள் காலம் படையெடுத்து ராமநாதபுரம் சென்றதிலும் படைகளை வழிநடத்தி கொண்டு மறுபடியும் திரிசிரபுரம் திரும்பியதிலுமே சுண்டுவிட்டது. ரங்ககிருஷ்ணனின் பயன் தராத இந்த படையெடுப்பை பற்றி தாய் மங்கம்மாளோ அச்சயாவோ அவனிடம் சிறிதும் வருத்தப்படவில்லை என்றாலும் அவன் சற்றே மனம் தளர்ந்து போயிருந்தான். அவன் மனைவி சின்னமுத்தம்மாள் மட்டும் படையெடுப்பின் வெற்றி தோல்களை பற்றி கவலைப்படாமல் அவன் திரும்பி வந்து தன் எதிரே முகமலர்ச்சியோடு ஆருயிர் கணவனாக அன்பு செலுத்தியதை ஒரு வெற்றியாக கருதினாள். ரங்ககிருஷ்ணன் அவளை கேட்டான். வெற்றி வாகை சூடி வராத நிலையில் கூட இவ்வளவு பிரியமாக வரவேற்கிறாயே, இன்னும் நான் வெற்றியோடு வந்திருந்தால் எப்படி சிறப்பான வரவேற்பு இருக்குமோ என்றான். எனக்கு உங்களை விட எதுவும் முக்கியமில்லை, நீங்கள்தான் என் வெற்றி. நீண்ட பிரிவுக்கு பின் மறுபடி உங்களை சந்திப்பதே என் வெற்றிதான் என்றாள் அவள். அரசர்களின் பட்டத்தரசிகள் அவர்களின் பிற வெற்றி தோல்களை பற்றியும் கவலைப்படத்தான் வேண்டும் என்றான் இளவரசன். என்னை பொறுத்தவரையில்
நீங்கள் அரசர் என்பதை விட என் ஆருயிர் காதலர் கணவர் என்பதுதான் முக்கியம் என்று பதில் கூறியபடி ரங்ககிருஷ்ணனின் கழுத்தில் மணங்கமழும் மல்லிகை மாலையை அணிவித்து தோள்களில் சந்தன குழம்பை பூசினாள் சின்ன முத்தம்மாள். ஆறுதலாக அவன் கால்களை நீவி விட்டாள். சின்ன முத்தம்மாளின் இந்த பிரியம் அவனை கவலையிலிருந்து மீட்டது. மகிழ்ச்சியிலும் களிப்பிலும் ஆழ்த்தியது. படை நடத்தி மீண்ட கலப்பையெல்லாம் களைத்தது. மன வாழ்க்கையின் சுகங்களை தடுப்பது போல குறுக்கிட்ட படையெடுப்பை சின்ன முத்தம்மாள் தன் உள்ளத்தில் அந்தரங்கமாக சபித்திருக்கலாம். இப்போது அந்த சாபம் நீங்கியது போல் இருவரும் மகிழ்ச்சி கடலில் திளைக்க முடிந்தது. மணவாழ்வின் இன்பங்களை முழுமையாக நுகர முடிந்தது. ரங்ககிருஷ்ணன் வரவர் சீமையின் மேல் படையெடுப்பை திரும்பி வந்த பின் சில மாதங்களுக்குள் திரிசரபுரத்தில் எல்லாம் அமைதியாயிருந்தன. எந்த அரசியல் பிரச்சனையும் பெரிதாக உருவாகவில்லை. ஒரு நாள் பிற்பகலில் ராணி மங்கம்மாளும் ரங்ககிருஷ்ணனும் அச்சயாவும் ஆலோசனை மண்டபத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். திடீரென்று தாய் அவனை நோக்கி கூப்பிட்டாள். நாட்டை ஆள்வது என்ற பொறுப்புக்கு வந்துவிட்டால் எல்லா மக்களையும் நம் குழந்தைகள் போல பாவித்து அன்பு செலுத்த வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று நடத்தக்கூடாது. பொறுப்பில் இருப்பவர்களுக்கு விருப்பு வெறுப்பு உண்டு என்று தெரிந்துவிட்டால் அப்புறம் மக்களே விருப்பு வெறுப்புகளை தூண்டுவார்கள். விருப்பு வெறுப்புகள் என்ற வலைகளை நம்மை சுற்றிலும் பின்னி விடுவார்கள். நாம் அப்புறம் அந்த வலைகளிலிருந்து வெளியேற முடியாமல் போய்விடுவோம் என்றாள் ராணி மங்கம்மாள். திடீரென்று தன் தாய் ஏன் இதை இப்படி குறிப்பிடுகிறாள் என்று ரங்ககிருஷ்ணனுக்கு புரியாமல் இருந்தது. அவன் இப்படி யோசித்து திகைத்து கொண்டிருக்கும் போதே அச்சயாவும் அந்த உரையாடலில் கலந்து கொண்டு, காய்த்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருளை ஆய்த்தல் தான் அறிவுடையார் செயலாகும். விருப்பு வெறுப்புகள் அப்படி ஆராயவும் நற்பண்பை போக்கிவிடும் என்றார். உடனே தன் தாயை நோக்கி, எப்போது எதில் நான் விருப்பு வெறுப்புகளோடு செயல்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் என் குறையை சுட்டிக்காட்டினால்தான் என்னை திருத்திக் கொள்ள வசதியாயிருக்கும் அம்மா என்றான் இளவரசன். நீ இதுவரை அப்படி எதுவும் செய்துவிட்டதாய் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை மகனே. இப்போது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அதில் நீ எப்படி தீர்வு காண்கிறாய் என்பதை வைத்தே உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்றாள் அவள். சொல்லுங்கள் அம்மா. அவன் இப்படி கூறியதும் சற்று தொலைவில் நின்ற அரண்மனை சேவகன் ஒருவனை கைத்தட்டி அருகே அழைத்து, நீ போய் வெளியே காத்திருக்கும் அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை இங்கே அழைத்து வா அப்பா என்றாள் ராணி மங்கம்மாள். சேவகன் சென்று உயர்ந்த தோற்றமுடைய வெள்ளை அங்கி அணிந்த பாதிரியார் ஒருவரை மிகவும் மரியாதையாக உடன் அழைத்து வந்தான். அவரை வரவேற்று அமர செய்துவிட்டு, ரங்ககிருஷ்ணா, இவருடைய குறை என்னவென்று விசாரித்து உடனே அதை தீர்த்து வைப்பது உன் பொறுப்பு என்று அவனிடம் தெரிவித்த பின் தாயும் அச்சயாவும் அங்கிருந்து பாதிரியாரிடமும் அவனிடமும் விடைபெற்று கொண்டு வெளியேறிவிட்டார்கள். ரங்ககிருஷ்ணன் அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை கூர்ந்து கவனித்தான். அலைந்து திரிந்து களைத்த சோர்வு அவர் முகத்தில் தெரிந்தது. அவரது துயர வெள்ளை அங்கி கூட இரண்டோர் இடங்களில் கிழிந்திருந்தது. அவருடைய கண்களில் கலக்கமும் பயமும் பதற்றமும் தெரிந்தன. அத்தியாயம் 9. சகலருக்கும் சமநீதி. பாதிரியாரையும் மிகவும் மரியாதையாக வணங்கி வரவேற்றான் ரங்ககிருஷ்ணன். அதிக சிரமப்பட்டு அலைந்து திரிந்து வந்திருப்பது போல் களைப்போடும் கவலையோடும் தென்பட்ட அந்த பாதிரியாரை பரிவோடும் அனுதாபத்தோடும் விசாரித்தான் அவன். பெரியவரே, நாடு எங்கும் நன்கு வாழ கேடு ஒன்றுமில்லை என்பதுதான் எமது கொள்கை. எல்லா சமயங்களுக்கும் எல்லா வாழ்க்கை நெறிகளும் செழிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் எங்கள் பாட்டனார் திருமலை நாயக்கர் காலம் முதல் இந்த நாயக்கர் மரபின் நல்லாட்சி இங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது என்றான் இளவரசன். அந்த நல்லெண்ணத்தை நாங்களும் அறிவோம் அரசரே. நோக்கம் நன்றாகவே இருந்தாலும் கவனக்குறைவால் சில செயல்கள் பழுதுபட்டு போகலாம் என்றார் பாதிரியார். செயல் எங்காவது பழுதுபட்டு போயிருந்தால் அதை உடனே எங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது தங்களை போன்ற சான்றோர்களின் கடமை அல்லவா என்றான் இளவரசன். தாங்கள் கூறும் கடமையை கருதியே இப்போது தங்களை காண வந்திருக்கிறேன் அரசே என்றார் அவர். புதிதாக தமிழ் கற்று அதை கற்ற சுவட்டோடு உடனே பேசும் கொச்சையும் திருத்தமும் மாறி மாறி விரவிய தமிழ்நடையில் பேசினார் பாதிரியார். வடிவில் முழுமையும் எழுத்தொலி உச்சரிப்பில் கொச்சையுமாக அது இருந்தது.
ஆயினும் அவர் தேவையை உணர்ந்து தமிழ் கற்றிருக்கும் விரைவையும் வேகத்தையும் மனதுக்குள்ளேயே பாராட்டி கொண்டான் ரங்ககிருஷ்ணன். எந்த பிரதேசத்துக்கு போகிறோமோ அந்த பிரதேசத்து மொழியை கற்காமல் அப்பகுதி மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்னும் மனோதத்துவம் அவருக்கும் அவரைப் போல் வந்தவர்களுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் புரிந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அரசே, தங்கள் பாட்டனார் புகழ்பெற்ற திருமலை நாயக்கரின் காலத்திலிருந்து நாங்கள் அடைந்து வரும் நியாயங்களும் சலுகைகளும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இப்போது எங்கள் பிரார்த்தனையாக இருக்கிறது என்றார் பாதிரியார். பிரார்த்தனைகளுக்கு தெய்வங்களும் அரசர்களும் ஒருபோதும் ஒருவருக்கும் புறக்கணிப்பதில்லை என்றான் இளவரசன். உண்மை. ஆனால் தெய்வங்களையும் அரசர்களையும் தவிர பெருவாரியாக இருக்கும் மக்கள் சில சமயங்களில் வெறுப்பையும் புறக்கணிப்பையும் காட்டிவிடுகிறார்களே என்றார் பாதிரியார். நல்லது. அப்படி ஏதாவது என் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் நடந்திருந்தால் சொல்லுங்கள். உடனே கவனித்து நியாயம் வழங்குகிறேன். என் பாட்டனார் காலத்தில் கிடைத்த அதே நியாயங்களையும் சலுகைகளையும் நீங்கள் எப்போதும் அடைய முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை என்றார் இளவரசர். அரசும் மாட்சியும் தாங்களும் தடுக்காமல் இருக்கலாம். ஆனால் பெருவாரியான மக்கள் சில சமயங்களில் நியாயங்களுக்கும் சலுகைகளுக்கும் குறுக்கே நிற்கிறவர்களே என்றார் பாதிரியார். கவலை வேண்டாம் பாதிரியாரே. கோடிக்கணக்கான மக்களே குறுக்கே நின்றாலும் நியாயத்தை நிலைநாட்டுவதில் உறுதியாயிருப்பேன் என்றான் இளவரசன். அப்படியானால் இரட்டை மகிழ்ச்சி அரசே. இனிமேல் நான் முறையிட வேண்டியவற்றை கவலையோ தயக்கமோ இல்லாமல் தாங்களிடம் முறையிடலாம். அரசே, பாரபட்சம் இல்லாமல் தாங்கள் நியாயம் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. தங்கள் தந்தையார் சொக்கநாத நாயக்கர் காலத்திலிருந்து நிகழ்ந்த படையெடுப்புகள், அந்நிய ஆக்கிரமிப்புகளுக்கு பயந்து இந்நகரத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் சிலர் தங்கள் வீடு வாசல் நிலக்கரைகளை அப்படியே விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர நேர்ந்தது. மறுபடி திருசரபுரத்தில் அமைதி ஏற்பட்டு அவர்கள் எல்லோரும் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்களுடைய நிலங்களில் சில பகுதிகளில் இந்துக்கள் கோயில்களை கட்டி திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கியிருப்பது தெரிந்தது. எவ்வளவோ முயன்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் நிலக்கரைகளை திரும்ப அடைய முடியவில்லை. திருச்சிரபுரத்துக்கு திரும்ப வந்த கிறிஸ்துவ மக்கள் நியாயம் கிடைக்காமல் அனாதைகளாக நடுதெருவில் நிற்கது நேர்ந்தது என்றார் பாதிரியார். நீங்கள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் பாதிரியாரே என்று இளவரசன் கேட்டான். எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் இருக்கின்றன. தாங்களே விரும்பினாலும் நேரில் வந்து காணலாம் அரசே. அழைத்துச் செல்ல தயாராயிருக்கிறேன் என்றார் பாதிரியார். நீங்கள் சொல்கிறபடி இருந்தால் கட்டாயம் விசாரித்து நியாயம் வழங்கப்படும் என்றார் இளவரசர். தாங்கள் வாக்குறுதி எனக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது அரசே என்றார் பாதிரியார். ஒருவருக்குரிய உடைமையை இன்னொருவர் ஆக்கிரமித்து சொந்தம் கொண்டாடுவது முறையில்லை. முறைகேடு எங்கே யாரால் நடந்திருந்தாலும் விசாரித்து நீதி வழங்குவேன் என்றான் இளவரசன். பாதிரியாருடைய முகத்தில் வளர்ச்சியும் சந்தேகமும் ஒளியும் நிழலும் போல மாறி மாறி தெரிந்தது. ரங்ககிருஷ்ணன் அவருடைய முகத்தை கூர்ந்து கவனித்து அவருக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை என்பதை புரிய முடிந்தது. இவ்வளவிற்கும் வனமிட்டு பேசியும் அவருக்கு முழு நம்பிக்கை வராதது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவருக்கு உறுதிமொழிகள் கூறி ஆவண செய்வதாக வாக்களித்து அவரை அனுப்பி வைத்துவிட்டு உடனே மாறுவேடத்தில் அந்த கிறிஸ்தவர்களின் நிலங்களாக அவர் குறிப்பிட்டிருந்த பகுதிக்கு சென்றான் ரங்ககிருஷ்ணன். தன் பாட்டனார் திருமலை நாயக்கரும் தந்தை சொக்கநாத நாயக்கரும் தாய் ராணி மங்கம்மாளும் சமய காழ்ப்புகளையும் மதமார்ச்சாரங்களையும் பூசல்களையும் தவிர்க்க எவ்வளவோ பாடுபட்டிருந்தும் அத்தகைய சண்டைகளும் பூசல்களும் மறுபடி எழுவதை தவிர்க்க முடியாமல் இருப்பதை இப்போது அவனே உணர்ந்தான். பெரும்பாலும் தவறுகள் ஒரு தரப்பில் மட்டும் இல்லை, இருதரப்பிலும் இருந்தன. இவர்கள் அடங்கினால் அவர்கள் பூசல்களை கிளப்புவதும் அவர்கள் அடங்கினால் இவர்கள் பூசல்களை கிளப்பதும் வழக்கமாகி இருந்தது. தெய்வங்களுக்கே பொறுக்காததும் பிடிக்காததுமாகிய சண்டை சச்சரவுகளை தெய்வங்களின் பெயரால் தெய்வங்களுக்கு செய்வதாக கருதி மனிதர்கள் செய்தார்கள். பரந்த மனப்பான்மையும் சமரச நினைவுகளும் வருவது என்பது குதிரை கொம்பாக இருந்தது. மனவேதையுடன் அந்த இடங்களை சுற்றி பார்த்தபோது அங்கே புதிய கோயில்களை சுற்றிலும் அவற்றை சார்ந்து மக்கள் குடியேறியிருப்பதையும் ரங்ககிருஷ்ணனால் காண முடிந்தது.
கோயில்களில் தெய்வ திருவுள்ளங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆகம முறைப்படி பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. உண்மை நிலையை அறிவதற்காக அங்கே இருந்த பரமபக்தர் ஒருவரிடம் பேச்சு கொடுத்தான் இளவரசன். ஐயா பரமபக்தரே, நான் நீண்ட காலம் வடதேசங்களில் தீர்த்த யாத்திரை போய்விட்டு இப்போதுதான் மீண்டும் திருச்சிரபுரம் கிளம்பினேன். முன்பு நான் இந்த இடத்தில் கோயில்களை கண்டதில்லை. இப்போது காண்கிறேன். மக்களின் பக்தி உணர்வை பாராட்ட வேண்டும். எப்போது இங்கே புதிதாக கோயிலை கட்டினார்கள் என்றார் இளவரசர். அப்படி கேளுங்கள், சொல்கிறேன். இந்த நிலங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானவை. யுத்த காலங்களில் கலவரங்களுக்கும் மத பூசல்களுக்கும் பயந்து அவர்கள் எங்கெங்கோ சிதறி ஓடிவிட்டார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்குள் இங்கே கோயில்களை கட்டிவிட்டால் இனிமேல் அப்புறம் யாரும் நம்மை அசைக்க முடியாது ஐயா என்றார். இன்னொருவருக்கு சொந்தமான நிலத்தை நாம் ஆக்கிரமிப்பது பாவம் இல்லையா என்று இளவரசர் கேட்டார். ஒரு புண்ணிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே அவசர அவசரமாக இந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்றார் அந்த பக்தர். புண்ணியத்துக்காக செய்யப்படும் பாவ காரியங்கள் தவறில்லை என்பது தங்கள் கருத்து போல் இருக்கிறது என்று இளவரசர் சொல்ல, பொய்மையும் வாய்மையிடத்த உரைதிருந்த நன்மை பயக்குமெனின் என்ற வள்ளுவர் பெருமானே கூறியிருக்கிறாரே. சர்வேஸ்வரனை குடியேற்றும் கைங்கரியத்தில் பாவம் ஏது, பரிகாரம் ஏது என்றார் பக்தர். இதற்கு பதிலாக ஏதும் கூறாமல் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தான் மாறுவேடத்தில் இருந்த ரங்ககிருஷ்ணன். தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்கிற வாணியில் பெருவாரியான மக்கள் நியாயத்தை தங்கள் கையில் எடுத்து கொண்டிருப்பது நிதர்சனமாக தெரிந்தது. தாயிடம் விவரங்களை தெரிவித்தான். தீர விசாரித்து எது நியாயமோ அது செய் என்றாள் அவள். நிலவுடைமை கணக்குகளையும் விவரங்களையும் கவனிக்கும் ஆவண அதிகாரிகளை அழைத்து அப்படி கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும் நிலங்களின் உரிமை சாசனங்களை பார்த்து விவரம் கூறுமாறு கட்டளையிட்டதில் அவர்கள் கூறிய விவரம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாயிருந்தது. கிழவன் சேதுபதியின் மறவர் சீமையில் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இழைக்கப்படும் கொடுமைகள் பற்றிதான் முன்பு கேள்விப்பட்டிருந்தவை ரங்ககிருஷ்ணனுக்கு நினைவு வந்தது. நாயக்கர் வம்சத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணினான். பாதிரியார் மூலம் நிலங்களை இழந்து பாதிக்கப்பட்ட ஏழை கிறிஸ்தவ மக்களை கூப்பிட்டு சந்தித்தான். அவர்கள் எப்போது அனாதைகளாக தெருவில் நிற்பது புரிந்தது. இன்னொரு கவலையும் அவனுக்குள்ளே இருக்கத்தான் செய்தது. கட்டிய கோயில்களையும் பூஜையில் உள்ள விக்கிரகங்களையும் ஓரிடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதென்பது மிகவும் சிரமமான காரியம். அதை செய்ய முயன்றால் பெருவாரியான மக்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்ள நேரிடும் என்பதையும் அவன் உணர்ந்துதான் இருந்தான். இதில் யாருக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் தெளிவாக இருந்தாலும் தேவாலயங்களை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து நிர்வகித்து வருபவர்களையும் கூப்பிட்டு விசாரித்துவிட எண்ணினான் ரங்ககிருஷ்ணன். அவர்களை கூப்பிட்டும் அனுப்பினான். மாறுவேடத்தில் அவன் அந்த தேவாலயங்கள் இருந்த பகுதிக்கு போயிருந்த போது அவனோடு உரையாடியிருந்த அந்த பரம பக்தர் உட்பட பலர் வந்திருந்தார்கள். அவர்களில் யாரும் தாங்கள் செய்ததுதான் நியாயம் என்பதற்காக வாதிடுவதற்கு பதில் தெய்வ கைங்கரியம் நடந்து முடிந்து விட்டது, இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, பிரதிஷ்டை செய்த மூர்த்திகளை இடம்பெயர்த்து கொண்டு போவதென்பது சாத்தியமில்லை, வேண்டுமானால் அந்த கிறிஸ்தவர்களுக்கு வேறு இடங்களில் நிலம் ஒதுக்கிவிடுங்கள் என்றார்கள். இனிமேல் தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற இருமாப்பு அவர்களிடம் இருப்பதை கண்டான் அவன். இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தது ராணி மங்கம்மாள் நாவலின் 7 முதல் 9 வரை உள்ள அத்தியாயங்கள். அடுத்து வரும் பதிவில் மீதமுள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.